கைஸ் எவ்வளோ நாள் தான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நார்மலாக வந்து போய் காலேஜ் போய் படிச்சுட்டு அங்கே வந்து சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி ஒரு பெரிய தலைவலி ஆகி எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு பயாலஜியோ இல்லை வந்து ஒரு இவிஎஸோ இந்த மாதிரி வந்து சிலபஸை திணிக்கணும் அப்படிங்கிற சிலபஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் நாலேஜோட என்டையர்லி ஒரு காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் அமைகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு காலேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ Polaris ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்குது. Don't tell me why. I know you won't save my life. கைஸ் நம்ம 2025ல் இருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வருஷம் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா? ஒரு பக்கம் இருக்கிற கம்பெனிஸ் தான் எகெயின் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. இன்னொன்று வருஷம் வந்து ஏகப்பட்ட என்ஜினியர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு வெளியே வராங்க. இப்போ வந்து நிறைய புது கோர்சஸுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு வெளியே வருது. பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எவ்வளோ பேருக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 10% பேருக்கு தான். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 1.5 மில்லியன் பீப்புள் வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க. என்ஜினியர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற கோர்சஸில் என்ஜினியர்ஸ் மட்டும். அண்ட் இந்த 1.5 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸில் 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. இந்த 10%க்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ இவ்வளோ ஸ்டடீஸ் இவ்வளோ காஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி. இதில் டவுட்டே கிடையாது. இவ்வளோ பெரிய மார்ஜினுக்கு வந்து ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், இன்னைக்கு இருக்க வேர்ல்டு, இன்னைக்கு இருக்க ஏஐ உலகத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகலை இன்னும். இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அந்த ரோல் அப்படி ஒரு ரோலே வந்து கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஏஐ வந்து எடுத்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து சர்வை பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் தேவைப்படுற ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும். எப்போவுமே வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து காலேஜஸில் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாபுங்கிறது ஒரு கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு காலேஜஸ் அப்படிங்கிறத மாதிரி இப்போ வந்து டெக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து உங்களுக்கு வந்து வித் இன்டிகிரேட்டட் கோடிங் வித் இன்டிகிரேட்டடான வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோட என்டையர்லி ஒரு காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் அமைகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த டெக் ஸ்கூலில் நீங்கள் வந்து கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னா 5000 hours ஆஃப் கோடிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இந்த என்டையர் 4 இயர்ஸில். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து 11 கோடிங் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது ஆப்வியஸாக நீங்கள் ஏன் வந்து பிளேஸ் ஆக மாட்டீங்க சொல்லுங்கள்? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற வந்து மார்க்கெட், இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட், இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவான வந்து மார்க்கெட்டிங் இன்னைக்கு தான் நமக்கு தேவை. இப்போ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் கற்றுக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அது எந்த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். MongoDB, Node, X இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊபர், நெட்ஃப்ளிக்ஸ், ஜொமேட்டோ, இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் இதெல்லாம் தான். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜிபே இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஜாவா, கோட்லின் இதெல்லாம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. SQL அகைன் வந்து உங்களுக்கு லிங்க்டின்லேயும் Airbnb யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக்வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற, இன்னைக்கு மார்க்கெட்டில் லைவாக வந்து என்ன வந்து பயன்படுத்துகிறாங்களோ அண்ட் அதை தான் நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ணுறீங்க. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு வந்துட்டு ஏதோ நான் தேவையில்லாமல் வந்து ஒரு பயாலஜியோ இல்லை வந்து ஒரு இவிஎஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெலவெண்ட்டே இல்லாமல் இன்னும் ஸ்கூலோட சிலபஸில் ஏதோ ஒரு சிலபஸை திணிக்கணும் அப்படிங்கிற சிலபஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்றைக்கி எது வேணுமோ, இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கி அடுத்த ஃபியூச்சரில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும், என்ன லேர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் சொந்தமாக உருவாக்கலாம். இப்படி ஒரு காலேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ Polaris ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெக் ஸ்கூல். இது ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் உடைய ஃபவுண்டர்ஸ் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெக் ஸ்கூலுக்கு நிறைய வந்து மாறுபாடுகள் இருக்குது மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உருவாகும். நீங்கள் வந்து சிலிகான் வேலி ஆஃப் இந்தியாவில் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஆப்வியஸ்லி பெங்களூர் ஸோ டெக் சிட்டி. நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நம்மளை விட அங்கே வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெங்களூர் டவுட்டே கிடையாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து 2018லேருந்து நான் பெங்களூரில் இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அங்கே நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் உடைய பெரிய ஸ்டார்ட் அப் உடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்விக்கியோட ஃபவுண்டர், கிரெட்டோட ஃபவுண்டர், ஜயோமியோட ஃபவுண்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோடைய வந்து ஒரு சர்க்கிளில் நீங்கள் இருக்கும்போது நெக்ஸ்ட் பர்சனாக நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல நிற்பீங்க.
அண்ட் அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போகணும்னு நினைக்கிறவங்க அது ஓகே, தனி ரூட்டு. எனக்கு இப்போ வந்து மார்க்கெட் ரெடியாக வரணும், எனக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். உங்களுக்கு ஓகே ப்ரோ அப்போ ரெகுலராக இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து நீங்கள் நிறைய வந்து இண்டஸ்ட்ரி விசிட்ஸ்லாம் போவீங்க. பட் நீங்கள் போகிற இண்டஸ்ட்ரி விசிட் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கோ அப்படி போக மாட்டீங்க. நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ரிலேட்டடாக போவீங்க. இல்லை இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை பற்றி தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்க போவீங்க. இன்னொரு கேள்வி இருக்கும், ஓகே ப்ரோ இது வந்து என்ன மாதிரி இன்ஸ்டியூஷன், இது வந்து ஓகே இருக்குமா, நல்லா இருக்குமா, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து இப்போ கரண்ட் பேட்சாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூகுளில் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்காங்க. கூகுள், பிட்காயின் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்காங்க வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 2.5 lakh rupees. அண்ட் அதே மாதிரி எந்த காலேஜ்லேயும் கூகுளில் வந்து உடனே எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படி கூகுளில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். பட் அதில் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்க, எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட், இல்லை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஃபனி ஸ்டோரி என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ப்ராப்பர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எதுலேன்னு பார்த்துட்டீங்கன்னா கூகுள், பிட்காயின், LOX இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே வாங்கிறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து கோடிங் ஹவர்ஸ் அதிகமாகுது. இப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் அவ்வளோ இல்லையே அப்படிங்கிறது நீங்கள் ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு பேஸ் பேஸ்லேருந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் கூகுள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கூகுளில் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மொத்த கண்ட்ரிலேருந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து என்ரோல் பண்ணுவாங்க. நிறையெல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. அண்ட் அதில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பொலாரிஸ்லேருந்து மட்டும் எடுத்திருக்காங்க. ஒரு டெக் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து உங்கள் மென்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹைலி டேலண்டட், ஹைலி ப்ரொஃபைல்டான மென்டர்ஸ். வீக்லி 2 செஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியோட CTO, CEO, CFO இந்த மாதிரி 2 பிக் பர்சன் ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் வந்து உங்களை வந்து டீச் பண்ணுவாங்க, உங்களை வந்து கோச் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள்ட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டார்ட் அப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அப் டு $10,000 வந்து ஒரு சீட் ஃபண்ட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த கேம்பஸில். ஸோ எனிஒன் வித் குட் ஐடியா, எனிஒன் வித் வந்து நல்ல நாலேஜ், உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க உங்களோட ஸ்டார்டிங் முதல் ஃபண்டு வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான விஷயம். அண்ட் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ப்ரோ ஓகே நான் இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறது, இல்லை எப்படி நான் என்ரோல் பண்ணுறது ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிள், நீங்கள் பேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி இதை நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் தென் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாமல் தான் உள்ளே போக முடியும். இவங்களோட பேட்சஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குட்டியான பேட்சஸ். ஸோ அந்த பேட்சில் இருக்கிறவங்கள நல்லா வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணால் நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் இருக்கும்போது ஸோ ஆப்வியஸாக நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்களால வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஃபோக்கஸ்டாக தனித்தனியாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. அது டிபெண்டிங் ஆன் நீங்கள் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்கள் பேட் எக்ஸாம் ஸ்கோர் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. அது நீங்கள் டேரெக்டாக இவங்ககிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்க ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போகலாம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட்னு வந்துட்டு தனியாக பேஜ் இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி அவங்கள்ட்ட பார்க்கலாம் என்ன மாதிரி ரிவ்யூஸ் இருக்குது அப்படி எல்லாமே. ஸோ ஓவராலாக நான் வந்து ஒரு பெங்களூரில் போய் படிக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து நல்ல ஜாலியாகவும் இருக்கணும், எனக்கு என்ஜாயும் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு நல்ல பேக்கேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எனக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி வந்து அட்மிஷன் ஃபேஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணல அப்படின்னா இப்போ ஃபில் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி நம்பர் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.